ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம குற்றம் புரிந்தவன் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் 3 பார்ட்டு போட்டேன். யாரெல்லாம் நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3 பார்ட்டோட லிங்க்குமே தரேன். அது 3ஐயும் பார்த்துட்டு மறக்காமல் 4th பார்ட்டுக்கு வாங்க. இது பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத எக்கச்சக்கமான ட்விஸ்ட்லாம் இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு தாத்தா விறகு வெட்டுறதுக்காக வந்திருக்காரு. அங்கே அவர் எதையோ பார்த்து அப்படியே பயந்து போய் மறண்டு கீழே விழுறாரு. என்னடான்னு பார்த்தா பாஸ்கர் தாத்தா தான் அந்த ப்ரைவேட் நம்பர்லேருந்து வந்த ஒரு மர்ம நபர் சொன்னபடி மெர்சியோட பாடியை எரிச்சிருப்பார் இல்லையா, அந்த இடம் தான். இந்த இடத்துல எல்லாம் சாம்பலாக இருக்குது, அங்கங்கே எலும்பு கூடலாம் இருக்குது. அந்த எலும்பு கூட பார்த்து தான் இவர் பயந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்புறம் என்ன, அங்கே போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்துடுறாங்க. பத்தாயிரத்துக்கு இந்த எஸ்தரையும் ஃபோன் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் வர சொல்லியிருப்பாங்க போல. ஏன்னா அந்த எலும்பு கூட பார்த்தா ஒரு 12 வயசு மதிக்கத்தக்க குழந்தையோட எலும்புக்கூடு மாதிரி தான் இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம பாஸ்கர் தாத்தாவும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, நியூஸில் இந்த விஷயத்தையும் அவங்களும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டில் 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தையோட எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. இதே நேரத்தில் காணாமல் போன அந்த மெர்சிங்கிற ஒரு பொண்ணோட வயசுமே 12 தான். ஒருவேளை அந்த பொண்ணோட எலும்புக்கூடா இருக்குமோன்னு சொல்லிட்டுலாம் இவங்க நியூஸில் போட்டுட்ருக்காங்க. அதை பாஸ்கர் தாத்தாவோட ஒய்ஃப் பார்த்துட்டு இவர் பாடியை எரிச்சிட்டாருங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒய்ஃபை மட்டும் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இவர் நைட்டு வீட்டில் தங்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தா வீட்டுக்கு வந்தவர் மொட்டை மாடியில் சும்மா உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ யதார்த்தமாக திரும்பி பார்த்தா எஸ்தர் தற்கொலை பண்ணி சாகலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் நிற்கிறாங்க. நல்ல விலங்கு இவர் பார்த்துனால காப்பாற்றிடுறாரு. ஏமா இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லைப்பா எல்லாம் ஒரு எலும்புக்கூடு கிடச்சது இல்லையா, அது மெர்சியோட எலும்புக்கூடா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பான்னு சொல்லி இவங்க வருத்தப்பட இவர் ஆறுதலாக பேசி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்த்தா அவனுக்கு இன்னும் உடம்புல எந்த முன்னேற்றமும் தெரில, அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே வச்சு தான் பார்த்துக்கணும், இல்லை வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், ரொம்ப சாரின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் மனசு உடஞ்சி போய் வீட்டில் கொண்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச எஸ்தர் பார்த்து அந்த குழந்தைக்கு ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, அவன் நல்லா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பத்தாயிரத்துக்கு நான் மெர்சி ஏஜ் அட்டம் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக செலவுக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தேன்ப்பா. நீங்கள் இவனோட ஆப்ரேஷனுக்காக பணம் நிறையா பேர்கிட்ட கேட்டு அலைஞ்சிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுப்பா, இல்லைன்னா அப்பயே கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சுருக்க காசெல்லாம் இவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. இதில் இன்னும் குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. ஏன்னா இந்த பணத்துக்காக தானே அந்த குழந்தைய நம்ம மறைச்சி வச்சோம். இப்போ அவங்க அம்மா இந்த பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட பேசிட்டு போனது இந்த பணத்துக்காக தானே என் பொண்ணை இப்படிலாம் பண்ணங்கிற மாதிரி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குமான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஒய்ஃப் கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் ஆறுதலாக பேசுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கவலைப்படாதீங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. டெய்லியும் எஸ்தர் மூஞ்சை பார்த்துட்டு என்னால் இங்கே இருக்க முடியலம்மா, நம்ம இவர் வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல அங்கேயே போயிடலாமேன்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்களாம் இல்லைங்க, அந்த வீட்டு வேலை தான் இன்னும் முடியாமல் இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை நம்ம ரிட்டைர்மெண்ட் பணம் வருதில்ல, அந்த பணத்தை வச்சு நம்ம சீக்கிரம் தர வேலையை மட்டும் முடிச்சுட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கு இடையில் நம்ம ஹீரோ ஒரு பிளட் சாம்பிளை கொடுத்து செக் பண்ண சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணும்போது பென்சிலில் இருந்ததும் அந்த நீங்கள் கொடுத்த பிளட் சாம்பிளும் சேம் தான் தெரியுது, அது மெர்சியோடது தான் அப்படின்னு சொல்ல இவருக்கு புரிஞ்சு போயிடுது. இப்படி அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்பே பார்த்தா நம்ம தாத்தா போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ போய் வழி மறைக்கிறாரு. எங்கே வரீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்லை சார் எல்லா பிரச்சனையும் நான் போலீஸ்கிட்ட சொல்லி அப்ரூவலாக மாறிடலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல, முதல்ல இங்கே நிற்காதீங்க, அங்கே வாங்க ஓரமாக போய் பேசுவோன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தாவை ஹீரோ ஒரு ஓரமாக போய் அழைச்சிட்டு போய் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, பாஸ்கர் தாத்தாவும் எல்லாத்தையும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த ரிட்டைர்மெண்ட் பணம் சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக தான் பாடியை இத்தனை நாள் நான் மறைச்சி வச்சுருந்தேன் சார்னு சொல்ல, அப்போ இதை கதை எல்லாத்தையும் வாங்கினவர், நீங்கள் பண்ணது எந்த தப்புமே கிடையாது, நீங்கள் பண்ண ஒரே தப்புனா அந்த பாடியை மறைச்சி வச்சது மட்டும்தான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ணல, அதுவுமே நல்லது தான். அந்த பாடி இருக்கனால நம்ம சீக்கிரம் அந்த கிட்னாப்பர் கில்லர் யாருங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொண்ணை சீரழிச்சவன் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் போய் அப்ரூவர் ஆறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க சார், இவனுங்க கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எல்லா பழியும் போட்டுருவாங்க, நீங்கள் தான் அந்த குழந்தையை கற்பழித்து கொண்டீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தான் வரும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய அப்படி பண்ணது யாருன்னு கண்டுபிடிப்போம். மெர்சிங்கிறது என் குழந்தையோட கிளாஸ்மேட்டு தான், ஸோ அந்த பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கணும். மீதி 2 பொண்ணுங்க காணாமல் போணுச்சுங்களே, அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ இது 3ஐயும் பண்ணவன் ஒருத்தன் தான், அவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் இனிமேல் எந்த பொண்ணுங்களையும் அவன் பண்ணாமல் இருப்பான்னு சொல்ல
இவருக்கும் கொஞ்சம் தைரியம் வருது. சரி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இதில் இன்வால்வ் ஆகி எப்படியாவது லீடு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம தாத்தாக்கு எனக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சுல்ல, அந்த நம்பர் இன்னும் என் ஃபோன்லேயே தான் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க, சரின்னா அந்த நம்பரை வந்து ஒரு இடத்துல கொடுத்து அந்த நம்பரோட ஐடி ப்ரூஃப்லாம் சொல்லி விசாரிக்கும்போது அந்த நம்பர் வந்து ஒரு பொண்ணோட பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த சிம்மு அந்த பொண்ணோட பேரில் தான் சார் வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணோட அட்ரஸும் நான் தரேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பாஸ்கர் தாத்தாவும் அந்த பொண்ணோட அட்ரஸ் தேடி போகிறாங்க. அங்கே போய் அந்த டீட்டெயிலில் இருக்க ஃபோட்டோலாம் வச்சு விசாரித்து அந்த பொண்ணு தெரியுமா சார்னு கேட்க, ஆமாம் சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் குடியிருந்தா, காலேஜ் படிச்சுட்டு இருந்த பொண்ணு, கொஞ்ச நாள் இருந்தால் அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு வெக்கேட் பண்ணி போயிட்டா சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாதுன்னு சொல்ல, சரி அந்த பொண்ணு எந்த காலேஜில் படித்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த காலேஜுக்கு போய் விசாரிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்டலில் தங்கியிருந்த பொண்ணுன்னா நீங்கள் ஹாஸ்டலில் தான் சார் போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி என்ன அந்த ஹாஸ்டலுக்கு போய் வார்டன்ட்ட விசாரிக்கும்போது, ஆமாம் சார் அந்த பொண்ணு இங்கே தான் இருந்தா, ஆனால் 1 இயர் தான் படித்தா, 3 செமஸ்டர் தான் அட்டன் பண்ணா, அதுக்கப்புறம் அவள் டிஸ்கண்டினியூ பண்ணி போயிட்டா, காணும் ஆளையே அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு கார்டியன் பேரண்ட்ஸ்ன்னு யாராவது இருக்காங்களாமான்னு கேட்க, அதெல்லாம் தெரில சார், ஆனால் ஒருத்தர் மட்டும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவார் அப்படின்னு சொல்ல, அவரோட டீட்டெயில் ஏதாவது இருக்குமான்னு சொல்ல, இருங்க சார் நான் நோட்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விசிட்டர் நோட்டை எடுத்து காட்டுறாங்க. அதில் விசிட்டர் பேர் வந்து ஆண்டோன்னு இருக்குது. பத்தாவதுக்கு அந்த ஆண்டோவோட ஊர் வேறு எதுவும் இல்லைங்க, நம்பூர்கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு டவுட் வர, அப்போ நம்பூரில் உள்ளவன் தான் இதில் லிங்க் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. பத்தாவதுக்கு நேம் கிறிஸ்டியன் நேமாக இருக்கான். அப்போ பாஸ்கர் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஊரில் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப கம்மி சார், அதனால் பாதிரியாரை போய் பார்த்தா அவர் கரெக்டாக சொல்லிடுவார்னு சொல்லிட்டு இப்போ நேராக அந்த ஃபாதரை பார்க்க தான் வந்திருக்காங்க. இப்போ இவங்க பேசலாமேங்கிற வார்த்தை எடுக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒரு லேடி வந்து, சார் இதில் சைன் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட ஏதோ ஒரு காப்பியில் வந்து சைன் வாங்குறாங்க. அப்போ இவங்க தேடி வந்த பேர் ஆண்டோ தான் இல்லையா, அந்த சைனை இந்த ஃபாதர் போடுறாரு. என்னடா இவர் பேர் தான் ஆண்டோவா, அப்போ நம்ம தேடி வந்தவர் இவர் தானான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அப்போ இன்னொரு ஃபோனும் அடிக்குது. இவரோட ஃபோன் டேபிளில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு டேபிளில் கீழே ஒரு ட்ராவில் இன்னொரு ஃபோன் வச்சுருக்காரு. ஸோ இவங்க சந்தேகப்பட்டபடி இவங்க 2 ஃபோன் யூஸ் பண்ணுறாரு. பத்தாவதுக்கு இவர் பேரும் ஆண்டோ. இன்னொரு விஷயம் என்னன்னு இடையில சொல்ல மறந்துட்டேன், அந்த மெர்சிங்கிற பொண்ணு வந்து இறந்து போன அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருப்பார் இல்லையா நம்ம பாஸ்கர் தாத்தா, அப்போ அந்த பொண்ணோட பாடியில் ஒரு கெமிக்கலோட ஸ்மெல் வந்திருக்கும். அந்த கெமிக்கல் வந்து இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் க்ளீன் பண்ணுற யூஸ் பண்ணுற கெமிக்கலில், அந்த கெமிக்கலை சில பேர் வந்து போதைக்காகவும் யூஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது குடித்தா நல்லா போதை ஏறுன்னு சொல்லிட்டு, ஸோ ஒருவேளை அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணவன் அது குடிக்கிறவனா கூட இருக்கலான்னு சொல்லிட்டு பாஸ்கர் தாத்தா ஆல்ரெடி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. பார்த்தா அந்த கெமிக்கலை நம்ம ஃபாதரும் குடிப்பார் போல கபோர்டில் நிறையா பாட்டில் வாங்கி வச்சிருக்காரு. ஃபாதரையுமே அடித்து விசாரித்தோன்னா அவர் சில உண்மையெல்லாம் சொல்கிறாரு. எனக்கு இந்த மருந்தை சப்ளை பண்ணுறது வேறு யாரும் இல்லை, மெர்சியோட டியூஷன் வாத்தியார் தான். பார்த்ததுக்கு நான் இன்னொரு உண்மையும் அவங்க எல்லார்ட்டேருந்து சொல்ல மறைச்சிட்டேன். மெர்சி வந்து காணாமல் போனதாக சொன்னேன். அன்னைக்கு நைட்டு வந்து அந்த ஊர்லேருந்து தலதறிக்க ஒருத்தர் யாரோ ஓடி போனாங்க. நான் சும்மா வாசலில் நின்றுட்டு இருந்தேன்னா அதை பார்த்தேன். அது வேறு யாரும் இல்லை, அந்த வாத்தியார் தான் சொன்ன உடனே உங்களுக்கு ஃபுல் சந்தேகமாக அந்த டியூஷன் வாத்தியார் மேலே சந்தேகம் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோ வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கான்ஸ்டபிள் சொல்ல, அவர் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல, ஒரு டீமோட போய் நம்ம டியூஷன் வாத்தியார் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவர் ஃபோனெல்லாம் பறிமுதல் செஞ்சு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபோட்டோ காணாமல் போன அந்த மெர்சி குழந்தையோட ஃபோட்டோவாக இருக்குது. அதுவும் அந்த குழந்தைக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருக்கான். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் பாஸ்கர் தாத்தாவும் ஒரு காலேஜ்லாம் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை விசாரிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு காணாமல் போன அந்த டயத்தில் அந்த காலேஜ்லேயும் இவன் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்கான்னு தெரியுது. அப்புறம் காணாமல் போன இன்னொரு பொண்ணுக்கு ஸ்கூல்லையும் இவன் டீச்சராக வேலை பார்த்துருக்கான்னு தெரியுது. ஸோ 3 பொண்ணுங்க காணாமல் போன கேஸ்லையும் இந்த வாத்தியார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தெரிய வருது. கொஞ்ச நேரத்தில் அவனை விசாரித்தவங்களோ இவன் இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வெளில வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்ல, இந்த வாத்தியாரோட வீட்டை போய் பொதுமக்கள் அடித்து நொறுக்குறாங்க. இப்படி படிக்க வந்த குழந்தைங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டானேன்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில நம்ம பாஸ்கர் தாத்தா வீட்டையும் காலி பண்ணிட்டு போகிறாரு. எஸ்தர் கூட ரொம்ப அழுகுறாங்க. எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் நீங்கள் தான், என்னப்பா அப்படி நீங்களும் காலி பண்ணிட்டு போகிறீங்களேன்னு கேட்க, இல்லைம்மா பையனை அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது, மேலேயும் கீழேயும் தூக்கி இறக்கம்ல, அதான் மாறுறோம், பக்கத்துலேயே தானே நம்ம வீடு இருக்குது, நீ அடிக்கடி வந்துட்டு போமான்னு சொல்லிட்டு இவங்க மொத்த திங்ஸையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க.
வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இங்கே கூட பாஸ்கர் தாத்தாவோட ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்படுறாங்க, பாவங்க அந்த எஸ்தர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அன்னைக்கு நைட்டே நம்ம எஸ்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சேம் டைம் நம்ம ஹீரோ கூட ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. அப்போ ஜெயிலில் இருக்க அந்த வாத்தியாரை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி போய் திட்டுறாரு. இதே டைமில் இவங்களும் ஏதோ சொல்ல வந்ததை சொல்கிறாங்க. அப்போ நான் சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு மெர்சியை வந்து நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டதா போலீஸ்கிட்டலாம் சொன்னேன்லப்பா, அது பொய்ப்பான்னு சொல்கிறாரு. அதே சேம் டைம் எங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்க நம்ம டியூஷன் வாத்தியாரும் நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டியூஷன் வாத்தியாரும் காணாமல் போன அந்த மெர்சிங்கிற குழந்தையோட அம்மாவான எஸ்தரும் லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க லவ்வுக்கு பயங்கர நம்ம எஸ்தர் வீட்டில் எதிர்ப்பு, வேறு ஜாதிக்காரவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணனால 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தாங்க இருந்திருக்காங்க. இவங்க இருந்த இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சி நம்ம எஸ்தரோட அம்மா அப்பா பிரித்து இவங்களை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி சாலமனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சாலமனும் பயங்கர குடிகாரன், டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எஸ்தரை போட்டு அடிக்கிறது திட்டுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்கான். இருந்தாலும் இவனை கல்யாணம் பண்ணியாச்சு, இவனுக்கு உண்மையாக வாழணும்னு தான்ப்பா நான் உண்மையாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்படியே அவன் வந்து என் விருப்பமே இல்லாமல் என்னை தொடுவான், என்னை அடிப்பான். இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே சகிச்சுக்கிட்டு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கு பாட்டிக்கலான்னு தற்கொலை பண்ணிக்க போனேன். அப்போ தான் கல்யாணம் ஆகி சில நாட்கள்லேயே நான் கர்ப்பமானது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த குழந்தைக்காகையாவது நம்ம வாழணும்னு நினச்சேன். இப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு ரோட்டில் மயங்கி விழுந்து கிடந்தாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிஞ்சது. இவருக்கு குழந்தை பெற்றுக்கிற தன்மையே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அப்போ என் வயிற்றில் இருக்க குழந்தை அந்த டியூஷன் வாத்தியாரோட குழந்தைங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். இதை சொல்கிறதுக்கான தைரியமும் என்கிட்ட இல்லாதனால யார்கிட்டையுமே சொல்லாமல் தான் நான் இருந்தேன். திடீர்னு ரொம்ப வருஷம் கழித்து அந்த டியூஷன் வாத்தியாரை நான் மறுபடியும் எங்கள் ஊரில் மீட் பண்ணேன். ஆனால் நான் அப்போ கூட சொல்லலை இந்த குழந்தை உன் குழந்தை தான் சொல்லிட்டு. ஆனால் அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். வந்து என்கிட்டையும் கேட்டான், இது நம்ம குழந்தை தானேன்னு கேட்க நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். நம்ம 3 பேர் தனியாக எங்கேயாவது போய் வாழலாம், நீ அவனை விட்டுட்டு வாழலாம் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு வந்து உன்னை விட்டுட்டு நான் இவனை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. இருந்தாலும் நான் பண்ணிட்டேன். உனக்கு பண்ண தப்பு நான் மறுபடியும் திரும்ப பண்ணுறதா இல்லை, நான் என்னமும் இவன் கூட வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்க. இருந்தாலும் இந்த வாத்தியாருக்கு தான் குழந்தையும் மனைவியும் விட்டுட்டு போக மனசு இல்லை. அதனால் அங்கேயே ஊரில் வாடகைக்கு வீடு எடுத்து டியூஷன் நடத்தியிருப்பார். அந்த டியூஷனில் வந்து நம்ம மெர்சியும் சேர்த்து விட்டுருப்பாங்க. அப்படி தான் ஒரு நாள் எஸ்தர் வந்து டியூஷன் வாத்தியாருக்கு பணம் கொடுக்கலாமேன்னு சொல்லி பணம் கொடுக்க வரப்போ, என் பொண்ணுக்கு சொல்லித்தரேன், நான் எதுக்கு பணம் வாங்கணும்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கதை அந்த குழந்தை காதில் வாங்கிடுவா. ஸோ அந்த வயசில் அவளுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை. என் கூட பயங்கரமாக சண்டை போட்டேன், என் கூட பேசவும் இல்லை. அதனால் நான் மட்டும் அவளை தனியாக விட்டுட்டு கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அந்த குழந்தையோட அப்பா அவன் தானா, அப்புறம் ஏன் போலீஸ்கிட்ட இந்த தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கணும்னு சொல்லும்போது தான் அதுக்கு எஸ்தர் அதுதான்ப்பா எனக்கும் தெரியல, அதனால தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லலான்னு வந்தேன்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கேன். இப்போ வந்து மீதி ஃப்ளாஷ்பேக்கை வந்து நம்ம டியூஷன் வாத்தியார் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஆக்சுவலி அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எஸ்தர் வந்து நம்ம டியூஷன் வாத்தியார்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. சரி இந்த உண்மையெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட எடுத்து சொல்லி கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வேக வேகமாக போயிருக்கும்போது அந்த நேரத்தில் தாங்க அந்த குழந்தைய இவனை சீரழிச்சிருப்பான். அப்புறம் அந்த சாலமன் வந்து நம்ம பாஸ்கர் தாத்தாட்ட உதவியை கேட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து இறந்துருப்பா இல்லையா. அந்த நேரத்தில் அந்த டியூஷன் வாத்தியார் வீட்டுக்கு வரவும், நீ தான் என் பொண்ணை இதெல்லாம் பண்ணியாடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த தள்ளுமுள்ளில் தான் அவர் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருப்பாரு. இதை பார்த்து டியூஷன் வாத்தியாருக்கு பயங்கர பயமாக இருக்கும். அதனால தான் தலைதறிக்கு அங்கேருந்து ஓடி இருந்திருப்பாரு. போலீஸ் ஆஃபீஸரும் இந்த வாத்தியார் மேலே எல்லா கேஸையும் போட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவரை, சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார், ஆக்சிடென்ட்லாம் நடந்தது, அவர் தவறி விழுந்ததுன்னு சொல்ல, உன் மேலே கொலை கேஸ் போடாமல் இருக்கணும்னா இதெல்லாம் நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கோ, இல்லைன்னா உன் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு உனக்கும் அந்த எஸ்தருக்கும் இருக்க அஃபேர்லாம் வெளில தெரிஞ்சு உனக்கு தான் அசிங்கம், அது அந்த பொண்ணுக்கும் அசிங்கம்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் போலீஸ் கட்டாயத்தின் பேரில் அவர் ஒத்துக்க இருந்திருப்பார். ஹீரோக்கும் தெரிஞ்சிருது குற்றவாளி வந்து அந்த டியூஷன் வாத்தியார் இல்லை, உண்மையான குற்றவாளி சுதந்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு காணாமல் போனா இல்லையா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சரியில்லை, நாங்கள் தான் செலவு பண்ணி அந்த பொண்ணை படிக்க வச்சோன்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அது விஷயமா விசாரிக்க வராரு. சார் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சரியில்லைன்னு சொல்லிங்களே என்னான்னு கேட்கும்போது, அதுக்கு இந்த ஃபாதரும் அந்த பொண்ணோட அம்மா யார் கூடயும் அஃபேரில் இருந்தாங்கங்கிற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு பேச்சு, அதனால் அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பாலாம் சரியில்லை, சப்போர்ட்டும் இல்லை, நாங்கள் தான் எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக படிக்க வச்சோன்னு அந்த ஃபாதர் சொல்கிறாரு. இப்போ காணாமல் போன 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணோட அம்மா அப்பா அஃபேரில் இருந்திருக்காங்க. இப்போ காணாமல் போன கடைசியாக மெர்சிங்கிற பொண்ணோட
அம்மாவும் அஃபேரில் இருந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு வேற ஒருத்தருக்கு. அப்போ இடையில இன்னொரு பொண்ணு இருக்கே, அவங்கள்ட்டையும் போய் விசாரிப்போன்னு பார்த்தா அவங்களும் என் ஹஸ்பண்டுக்கு இந்த குழந்தை பிறக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ காணாமல் போன 3 குழந்தைங்களும் அஃபர் மூலியமாக பிறந்த குழந்தைங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயத்த பாஸ்கர் தாத்தாட்டையும் சொல்லிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு நியூஸ் வெளியே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்புக்கூடு கிடச்சிது இல்லையா, 12 வயசு மதிக்கத்தக்க குழந்தையோட எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடு மெர்சியோட எலும்புக்கூடோட மேட்ச் ஆகலைன்னு சொன்னோட தான் இப்போ நம்ம பாஸ்கர் தாத்தா பண்ண இன்னொரு சீக்ரெட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த குழந்தையோட பாடியை எரிக்க சொல்லி ஒரு கால் வந்திருக்கும் இல்லையா, இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, ஆல்ரெடி இவருக்கு தெரிஞ்சு இவர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறனால நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் போல் 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தையோட போனோம் புதைச்ச இடத்துலேருந்து ஒரு ஆள் வச்சு நோண்டி அந்த எலும்புக்கூடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர் ஆல்ரெடி ஒரு லிக்யூடு வாங்கியிருப்பார் இல்லையா, அதை நம்ம மெர்சியோட பாடி மேலே போத்தி இருக்க ஒரு போர்வை மேலே தடவிட்டு தான் நெருப்பை பற்ற வச்சுருப்பாரு. ஸோ அப்படி தடவி பற்ற வைக்கும்போது அந்த லிக்யூடு மட்டும்தான் எரியும், திகு திகுன்னு உள்ளே இருக்க பாடிக்கு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி வீடியோ காலில் அந்த ப்ரைவேட் நம்பர்லேருந்து வந்த ஒரு மர்ம நபர்கிட்ட ஏமாற்றிட்டு வீடியோ காலை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்வையை தூக்கிட்டு உள்ளே இருக்க பாடியை எடுத்து மறுபடியும் இவரோட கார் டிக்கிலே வச்சுட்டு இவர் கொண்டு வந்தார் இல்லையா 12 வயசு குழந்தையோட எலும்பு கூட, அதை இந்த நெருப்பு மேலே போட்டு அங்கேருந்து போயிருப்பார். ஆக்சுவலி இன்னும் மெர்சியோட டெட் பாடியை இவர் தான் வச்சுருக்காரு. இவர் ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடை வாடகைக்கு வாங்கியிருப்பார். அதில் மருந்தெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜுமே ஆல்ரெடி வாடகைக்கு வாங்கி வச்சுருப்பாரு. அந்த ஃப்ரிட்ஜில் போய் இந்த குழந்தையோட பாடியை பத்திரமா வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஹீரோ கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாரு நம்ம பாஸ்கர் தாத்தா, நமக்கு இப்போ தான் காட்டுறாங்க. இந்த நியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மர்ம நபர் ஃபோன் பண்ணாமல் இருப்பானா, கரெக்டாக பாஸ்கர் தாத்தாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நீ என்னையே ஏமாற்றி பணம் வாங்கிட்டியல்ல, இதுக்கப்புறம் நீ சந்திக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மர்ம நபர் மிரட்டிட்டு வைக்கிறாரு. ஸோ இவருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஹீரோ தான் ஆறுதலாக பேசுகிறாரு. அந்த பாடியை மட்டும் அவன் சொன்னபடி நீங்கள் எரிச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிருப்பான், அந்த பாடி இருக்க வரைக்கும் அவன் நம்மள்ட்ட மாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி என்ன இவரும் இருக்காரு. அப்போ தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் திருவிழாவாக பார்த்து தானே இந்த மாதிரி அஃபேரில் இருக்க குழந்தைங்களாம் கண்டுபிடிச்சி தூக்குறான், இன்றைக்கி வேறு 2 திருவிழா நடக்குதுன்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோவும் முடிவு பண்ணுறாங்க, பாஸ்கர் தாத்தாவும் முடிவு பண்ணுறாங்க, நான் ஒரு திருவிழாவில் இருக்கேன், நீங்கள் ஒரு திருவிழாவில் இருங்க, யார் குழந்தைய கடத்துறான்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க 2 பேருக்குமே கால் வருது. பார்த்தா அந்த மர்ம நபர் தான், நீங்கள் 2 பேரும் திருவிழாவில் தான் இருக்காங்கன்னு தெரியுது எனக்கு, ஆனால் நான் யாரையும் இப்போ தூக்குறதா இல்லை, உங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடித்து உங்கள் குழந்தைங்கெல்லாம் பத்திரமா இருக்காங்களான்னு கேட்கும்போது நம்ம பாஸ்கர் தாத்தா ஃபோன் அடித்து கேட்குறாரு, வீட்டில் பேரன் பத்திரமா தான் இருக்கான்னு தெரிய வருது. ஹீரோவுக்கு ஃபோன் அடித்தா ஹீரோட ஒய்ஃப் குழந்தை இப்போ தாங்க விளையாண்டுட்டு இருந்தால் ஆளையே காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. அப்புறம் மறுபடியும் ஃபோன் அடித்த மர்ம நபர், இந்த தடவை நீ என்னை ஏமாற்றாமல் ஒழுங்காக அந்த பாடியை கொண்டு வந்து நான் சொல்கிற இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் கொடுத்துருவேன், இல்லைன்னா தேவையில்லாமல் நான் இந்த குழந்தைய கொலை பண்ணுற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு ஹீரோவோட குழந்தைய கடத்தி வச்சுட்டு மிரட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் வரப்போ நீ மட்டும்தான் வரணும், கூட அந்த போலீஸ்காரன் வரக்கூடாதுங்கிறதையும் சொல்லிடுறாரு. இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸரான நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல, நீங்கள் என்னோட உங்கள் ஃபோன்லேருந்து எனக்கு லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணிடுங்க, நீங்கள் போய்கிட்டே இருங்க, உங்கள் பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இவருமே இவர்கிட்ட பாடி இல்லை, ஏன்னா இவர் ஒரு இடத்துல பாடியை பதுக்கி வச்சுருந்தார் இல்லையா, இவர் மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்காக ஒரு கடை வாடகைக்கு வாங்கி, அந்த கடையில் பூட்டெல்லாம் உடஞ்சிருக்கு, உள்ளே போய் பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஓப்பனில் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருந்த பாடியை காணும், யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரில. ஆனால் இவங்களுக்கு அதை பற்றிலாம் யோசிக்க நேரமும் இல்லை. அதனால இவர் ஒரு வாழை மரத்தை வெட்டி அதை துணிக்குள்ளே சுற்றி ஒரு டெட் பாடி மாதிரி எடுத்து காரில் வச்சுக்கிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தா கிளம்புறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஹீரோ போய் போலீஸில் இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தையும் விஷயத்தையெல்லாம் எடுத்து சொல்லி, என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றினேன் சார், கொஞ்சம் பேர் வாங்க சார் என் கூட ஜீப் எடுத்துட்டுன்னு சொல்லி கெஞ்சி கதறி இவர் ஒரு டீமெல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. அதுக்கு முன்னாடி தான் நம்ம பாஸ்கர் தாத்தா அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டார் இல்லையா, அங்கே போய் பார்த்தவர் முகத்தையெல்லாம் மூடிக்கிட்டு ஏதோ ஒரு மர்ம நபர் அந்த பாடியை இங்கே வச்சுட்டு போடான்னு சொல்ல, இவர் சும்மா இல்லை, ஏன்னா இவர்கிட்ட தான் பாடியே இல்லையா, வரும்போதே இவனை எப்படியாவது அட்டாக் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றிடலான்னு நினச்சி கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இப்படி பயங்கரமாக 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது முகமூடியை கழட்டிடுறாரு பாஸ்கர் தாத்தா. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மெர்சி காணாமல் போன மாதிரியே 2 பொண்ணுங்க காணாமல் போனாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸில் உள்ளவன் தான் இவன். என்னடா இது இவனாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தாலேருந்து நமக்கும் பயங்கர குழப்பமாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் நடந்ததை காட்டுறாங்க. எக்ஸ்தர் வந்து சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் இவன் நோட்டமிட்டு வீட்டில் யாரும் இல்லை, அந்த குழந்தை மட்டும்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையோட வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை சீரழிச்சிட்டு அந்த
பாடியும் தூக்கிட்டு போகலான்னு தான் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே தான் பாஸ்கர் தாத்தா வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைக்கு பேரனுக்கு மருந்து கொடுத்துட்டு நாயை வெள்ளை கட்டி போட்டிருப்பார் இல்லையா, அந்த நாய் இவனை போக விடாமல் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பயந்துக்கிட்டு டெட் பாடியை வீட்டுக்குள்ளேயே போட்டு இவன் மட்டும் எஸ்கேப் ஆகிருப்பான். அதனால் இப்போ அந்த டாகை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர கோவம். இந்த டாகால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு அந்த நாய் மேலே ஒரு பெரிய கல்லை போட்டு கொன்றுவான். அதுக்குள்ளே எங்கள் போலீஸ் டீம்லாம் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. அந்த குழந்தையும் காப்பாற்றிடுறாங்க, நம்ம ஹீரோவோட குழந்தையும். உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டனால அந்த டியூஷன் வாத்தியார்ட்டும் நிரபராதின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ இவரை பிடிச்சி அடித்து விசாரிக்கும் போது தாங்க இவர் எல்லாம் உண்மையை ஒத்துக்கிறாரு. இவர் வந்து அவர் டாக்டர்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அவர் ஒரு கிளினிக் வச்சுருப்பாரு. அங்கே வர லேடிங்கள்ட்ட எல்லார்ட்டையும் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவார். அவங்கள்ட்டெல்லாம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது நம்ம சிக்கலில் மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்குது, அதனால் வர குழந்தைங்க மேலே நம்ம டார்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளினிக் வர குழந்தைங்கள்ட்ட எல்லாம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு அடுத்தவங்களோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுனா அதில் பயங்கர சுவாரஸ்யம். இந்த ஊர்லலாம் வந்து அடத்தல் புடச்சலாம் நிறையா பேர் பேசிக்குவாங்க இல்லையா, இவங்களுக்கு அவங்களுக்கு அஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவன் காதில் விழுற விஷயத்தை எல்லாம் நோட் பண்ணி அந்த குழந்தைங்கள இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிறந்திருக்கா இல்லை வேற யாருக்காவது பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணுவான். இப்படிலாம் அந்த மாதிரி யாரெல்லாம் அஃபர் மூலியமாக குழந்தைங்க பிறந்திருக்காங்களோ அந்த குழந்தைங்க தான் இவனுக்கு ஈஸியான டார்கெட்டு. அந்த மாதிரி குழந்தைங்கள கண்டுபிடிச்சி திருவிழா டயத்தில் தூக்கி அந்த குழந்தைங்கள ரேப் பண்ணி அந்த பாடி யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட தோட்டத்தில் வச்சு அந்த குழந்தைங்கள எரிச்சிட்டு அந்த கிடைக்கிற எலும்பு கூடையும் பொறுக்கி அதையும் தடையுமே இல்லாமல் ஆக்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரி இவன் பண்ணுற கொலை எல்லாத்துலேயும் பாடி கிடைக்காதனால இவன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருக்கான். ஆனால் இந்த மெர்சியோட வழக்கில் வந்து பாடியை இவன் தூக்கிட்டு போக முடியாத மாதிரி அந்த டாகு மறைச்சனால இப்போ இவனுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவொன்னே அவன் மேலே பெரிய கேஸை போட்டு அவனுக்கு எக்கச்சக்கமான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே அதே சேம் டயத்தில் இவர் பாடியை மறைச்சி வச்சுருந்தார் இல்லையா, அவர் மேலேயும் கொஞ்சம் கேஸ் வரும். ஏன்னா பாடியை மறைச்சி வச்சுருக்கிறது ஒரு பெரிய குற்றம். ஸோ எல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் வந்து ஸ்பாட்டில் கொண்டு வந்து நடிச்செல்லாம் காட்ட சொல்கிறாங்க. நம்ம பாஸ்கர் தாத்தாவே எல்லாத்தையும் நடித்து காட்டுறாரு. இதை பார்த்து எஸ்தருக்கு பயங்கர கோபம், பாஸ்கர் தாத்தாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தா நம்ம பாஸ்கர் தாத்தாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா மெர்சியோட பாடி இன்னுமே கிடைக்கல இல்லையா, அதனால் எந்த எவிடன்ஸும் இல்லாதனால இவர் பாடியை மறைச்சதுக்கான ப்ரூஃப் இல்லையா, அதனால் இவரை விட்டுடுறாங்க. வந்த போலீஸ் ஆஃபீஸராக நம்ம ஹீரோ கிட்ட, சார் நீங்கள் எந்த குற்ற உணர்ச்சின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, நீங்கள் பண்ணது தப்பே கிடையாது, நீங்கள் இந்த மெர்சியோட பாடியை மறைச்சி வைக்கலன்னா நேரம் அவனை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, அவன் இன்னும் இதே மாதிரி நிறையா பொண்ணுங்களை கொண்டுக்கிட்டே தான் இருந்திருப்பான், அதனால் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க, நம்ம எவ்வளோ நல்லவங்கிறது நம்மளுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் சார் தெரியும்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் பாஸ்கர் தாத்தாவும் அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ கெட்டவங்கிறது நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது சார்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த டைலாக் நிறைய ஷார்ட்ஸில் கூட பார்த்தது உண்மைதான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்துடுறாரு. கோமாவில் இருந்த பேரனும் சரியாயிட்டான் போலங்க, நல்லா தெளிவாக உட்காந்துருக்கான். ஆனால் இன்னும் பாடியில் நிறைய அசைவு வரல போல், அதனால் ஃபிசியோதெரப்பி டாக்டர்லாம் வந்து இவன் நடக்கிறதுக்கு டெய்லியும் எக்ஸசைஸ் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க போல். பத்தாவதுக்கு எஸ்தருமே வந்து இவங்க பண்ணதெல்லாம் ஓரளவு மன்னிச்சு டெய்லியும் வந்து இந்த குழந்தை சரியாக போகணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோட ஒய்ஃபோ ஹீரோ கிட்ட அந்த பாடி எங்கே தாங்க போயிருக்கோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுமே அதுதாம்மா எனக்கும் தெரியல, அது ரொம்ப மர்மமாகவே இருக்குங்கிறப்ப இப்போ தாங்க அந்த பாடி என்னாச்சுன்னு காட்டுறாங்க. ஆல்ரெடி பாஸ்கர் தாத்தா அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு, அப்படியே நான் போலீஸ் கேஸில் மாட்டினாலும் இந்த பாடி கிடைக்கிற வரைக்கும் நான் பண்ணது தப்புன்னு யாராலையும் ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னு. ஸோ இந்த பாடி இருந்தால் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இவர் மறைச்சி வச்சிருக்கிறது தான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ஒய்ஃப் கிட்ட தெளிவாக சொல்லிட்டு தானே பண்ணுறாரு. ஒய்ஃப் கிட்ட எதையுமே அவர் மறைக்கிறது இல்லை. ஸோ இவங்களுக்கு பாடி எங்கே இருக்குன்னு தெரியும், அதனால தான் அந்த கடையோட பூட்டை திறந்து உள்ளேருந்து பாடி எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பாங்க. அதில் நிறைய பூச்செடி வச்சு தண்ணியெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாடியை இந்த இடத்துல புதைச்சிருக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த பொண்ணை கற்பழிச்சு கொன்ன அந்த படுபாவியும் கேஸில் மாட்டிக்கிட்டான். ஸோ குற்றவாளிக்கும் தண்டனை கிடச்சிருச்சு, நம்ம ஹீரோக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளில வந்துட்டாரு. இதோட இந்த கதையும் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.